வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆக்ஸ்டா காட்டன் லிமிடெட் அந்த கம்பெனியோட ஃபுல் அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். அதுதான் முக்கியமானதும் கூட. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் மொத்த சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 824 கோடி. இன்னைக்கு அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 31 இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 62 போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா ரூ. 18 வரையும் வந்திருக்கு. அதுக்கடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்பெனிக்குமே கடன் இருக்கக்கூடாது. கடன் தான் பார்க்கணும். டெப்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 6 கோடி தான் கடன் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஷேர அவங்களே எவ்வளோ ஹோல்டு பண்றாங்க அப்படிங்கிறது தான். அவங்க பார்த்தீங்கன்னா 70% அவங்களே ஹோல்டு பண்றாங்க. அப்படின்னா அந்த கம்பெனி மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி 70% ஹோல்டு பண்ணாங்கனாலே ஓரளவு நம்பகத்தன்மையான கம்பெனின்னு கொஞ்சம் நம்ம நம்பலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்றாங்களான்னு பார்க்கணும். சேல்ஸும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22 கோடி நெட் ப்ராஃபிட்டா வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 38 கோடி வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த கம்பெனியோட ஷேரை பிளட்ஜ் பண்ணி அவங்க கம்பெனி நடத்துறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அதாவது அவங்களோட கம்பெனியோட சொத்துக்களை அடமானம் வச்சு எதுவும் கம்பெனி நடத்துறாங்களான்னு பார்க்கணும். அது அவங்க நடத்தல. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மொத்த சார்ட்டையுமே நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2019ல ரூ. 1.59 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2019ல இருந்து 2021 வரையும் அந்த ரூ. 1 ரேஞ்சிலேயே தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது அப் ஆகி கிட்டத்தட்ட ரூ. 55 ஹை போயிட்டு அதுக்கப்புறம் ரூ. 19 லோ வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 31ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 2019 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் போயிட்டு இருந்திருக்கு. அது 2021 இருந்து ஓரளவு அப்படியே பிக்கப் ஆகி மேலே போயிட்டு இப்போ டவுன் ஃபால் வந்துட்டு பழையபடி மேலே ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும்னா இந்த கம்பெனியோட காம்படேட்டர் யாருன்னு பார்க்கணும். அதாவது இந்த கம்பெனி மாதிரியே என்ன கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்கல்ல அவங்களோட யார் யார் அவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடன்ட், வெல்ஸ்பூனு, ரேமாண்டு, இந்த கோ ஃபேஷன், ஜிண்டால் வேர்ல்டு இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகள்லாம் இருக்குது. இது வந்து அவங்களுக்கு ஆஃப்ரண்டாக பண்ணிட்டு இருக்காங்க காட்டன் மேனுஃபேக்சரிங். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் எந்த ஒரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்க அவங்களோட ரிசல்ட்டை வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க வெளியிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2021 ஜூலை 2021ல 127 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. 2022க்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023க்கு கிட்டத்தட்ட 388 கோடி இதுவரையும் வராத ஹை வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் பார்க்கணும். எந்த ஒரு கம்பெனிக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க 388 கோடிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பென்ஸ் செலவு எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். எந்த ஒரு கம்பெனியுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு செலவு இருக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பொருள் அளவுக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய டிராபேக் தான் அந்த கம்பெனிக்கு. இவங்க வந்து செலவை குறைச்சாங்கன்னா இந்த கம்பெனி வந்து இன்னும் நல்லா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும்னா அதர் இன்கம். இந்த கம்பெனிக்கு வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற பொருளை தவிர்த்து மித்த எந்தெந்த வகையில் அவங்களுக்கு வருமானம் வருதுங்கிறது தான் அந்த அதர் இன்கம். அதர் இன்கம்ல பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவங்களுக்கு 2 கோடி ரூபா தான் வருமானம் வந்திருக்கு. அதனால அது ஒன்றும் பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கடுத்து நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது நெட் ப்ராஃபிட். இந்த கம்பெனிக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கணும். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2021ல 2 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 செப்டம்பரில் 1 கோடி ரூபா அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சேல்ஸ் வந்து அவங்க 388 கோடிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வெறும் 6 கோடி ரூபா தான் வருது. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து இந்த எக்ஸ்பென்ஸ்லேயே செலவுலேயே அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 5% 6% தான் ப்ராஃபிட்டே கிடைக்குது. அந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க. அந்த மேனுஃபேக்சரிங்க்கு செலவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் மட்டுமே 97% அவங்க மெட்டீரியல் காஸ்ட் மட்டுமே வாங்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ரிசல்ட் நம்ம பார்க்குறோம். இயர்லி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 2018ல 123 கோடி ரூபா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. 400 கோடி, 600 கோடி, 800 கோடி. மார்ச் 2023ல வந்து பார்த்தீங்கன்னா 553 கோடி, கிட்டத்தட்ட 300 கோடி குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அதுக்கு அடுத்ததுல 873 கோடி வர வாய்ப்பு இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2018ல 1 கோடி ரூபா பண்ணிட்டு இருந்தாங்க. 19, 20ல ப்ராஃபிட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21, 22ல 4 கோடி, 15 கோடின்னு சொல்லிட்டு நல்ல ப்ராஃபிட்டை தான் போயிட்டு இருக்காங்க. இதுவரையும் பெரிய மைனஸ் இந்த கம்பெனிக்கு கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும்னா ரிசர்வ் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். எந்த ஒரு கம்பெனியுமே வந்து அவங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணும்போது அவங்க ஒரு தனியாக ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி வைப்பாங்க. அந்த அமௌண்ட் தான் ரிசர்வ். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 39 கோடி ரூபா அவங்க தனியாக வச்சிருக்காங்க. கடன் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 6 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க தனியாக வந்து ஒரு 39 கோடி ரூபா வச்சிருக்கும் போது 6 கோடி ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்.
இந்த கம்பெனியோட ஷேரை யாரெல்லாம் அதிகமாக ஹோல்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கம்பெனியோட அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 69% 70% அவங்களே ஹோல்டு பண்ணுறாங்க. 2019 73% ஹோல்டு பண்ணாங்க. பெரிய அளவில் அந்த ஒரு 3% தான் கம்மி பண்ணியிருக்காங்க ஒழிஞ்சு மித்தபடி 70% அவங்களே தான் ஹோல்டு பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ அவங்க 5% ஹோல்டு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அவங்க 24% ஹோல்டு பண்ணுறாங்க. ஆக்ஸ்டா காட்டன் இந்த கம்பெனி என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா பருத்தி தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இவங்களோட ஓன் வெப்சைட்டில் தான் நம்ம பார்க்குறோம். இவங்க ப்ராடக்ட் என்னென்ன பண்ணுறாங்கன்னா காட்டன் வேரியண்ட் பண்ணுறாங்க, ஸ்பெசிஃபைடு காட்டன் பண்ணுறாங்க, காட்டன் சீடு காட்டனோட விதை பருத்தியோட விதைகள் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்க முக்கியமாக இவங்க பண்ணுறது எல்லாமே காட்டன் சம்மந்தமானது மட்டும்தான் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது. பங்களாதேஷ், பாகிஸ்தான், வியட்நாம், சைனா, இந்தோனேஷியா, தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகளில் பூராமே இந்த கம்பெனி இருக்குது. இதனால் இது ஒரு பெரிய கம்பெனி தான். இவங்க வந்து ஒரு காட்டன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்கிறதுனால இது வந்து என்றைக்குமே அழிய போகிறது பொருளும் கிடையாது. இந்த கம்பெனி மல்டிபேக்கராக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட கேள்வியாக இருக்கும். இந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு, இதுவரையும் நல்லா இருக்கு. இவங்க வந்து இந்த பருத்தியோட உற்பத்தியை அதிகம் பண்ணி அதோட விலையை குறைச்சாங்கன்னா இவங்க இன்னும் ப்ராஃபிட்ல வர அதிக வாய்ப்பு இருக்கு. மல்டிபேக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க பண்ற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 97% வந்து அதுலேயே இவங்க பருத்தி உற்பத்தியிலே இவங்க வாங்குறதுலேயே செலவு பண்ணிடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருந்தாலும் இந்த கம்பெனி அதிகமான பருத்தி உற்பத்தி பண்ணி அது கம்மியான விலையில இவங்களுக்கு கிடைச்சி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா மல்டிபேக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு எந்த கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.